ஐ லவ் யூ பச்சைக்கிளி. ஐ லவ் யூ டு சுக்காக்கோ. வா பச்சைக்கிளி. பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரு, பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரு. ஐயோ, இவனுக்கு எதுக்கு இப்படி பியாதி இருக்குது? லல்லல்லலா 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 லாலா லல்லல்லலா 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 லாலா. ஏல சுக்கு காபி, என்னல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல எதுக்கு இப்படி பியாதி இருக்குது? ஓனர் சாக்காவதிங்க ஓனர், நான் இந்த பொண்ணை ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கேன். என்னது, காதலிச்சிட்டு இருக்கியா? ஆமா ஓனர், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ கடவுளே, இல்ல காதல் யார் மேல வரணும் எப்படி வரணும் கூட व्यवस्था இல்லையா? வளர்ந்திருக்கே தவிர அறிவு இருக்கால? உயரத்துக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் ஓனர், உயரமா இருந்தா காதல் வரக்கூடாதா? காதல் உனக்குல வரதே தப்புல, வந்து தொலைஞ்சதும் தொலைஞ்சிச்சு இப்படியே வரணும். ஏன் ஓனர், என்னோட காதலிக்கு என்ன குறைச்சல்? காதலிய காதலி இது ஒரு சரியான கிளவில. பாட்டி சே, யாருக்கு யார் மேல காதல் வரணும்னு व्यवस्था கூட இல்ல. இதெல்லாம் ரொம்ப கன்றாவியா இருக்கு. ஓனர், இது உண்மை இல்ல. நீங்க பாக்குறது எதுவும் உண்மை இல்ல ஓனர், எல்லாமே தப்புதான் ஓனர். எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கியா? போட்டி அவனுக்கு தான் வளர்ந்திருக்கான்னு வேற व्यवस्था இல்ல, உங்களுக்குமே இல்ல. நான் என்னத்த செய்ய, நான் பாட்டுக்கு நின்னுட்டு இருந்தே தூக்கி கையில வச்சிருக்கா. ஏல நெட்ட பையல, பையன காதல் வந்திருக்கா இவனுக்கு, பையன காதல். கிளவி கூட விட மாட்டேங்கிறான். போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. எனக்குன்னு இருந்த பாப்பாவை இன்னொருத்தன் தூக்கிக்கிட்டான். ஏல எனக்கு விட்டு தொலைல, கீழே போட்டு கைய கால உடைச்சு விடாத. பாட்டி நீங்க எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கியா பூன்னு கேட்க வந்தவள பிடிச்சு கையில வச்சிட்டு பச்சை கிளிங்க முட்டிச்சாரவங்க ஒரே பாட்டு பையனை பாட்டு லலலா லலலான்னு பாடிட்டு கிடக்கா. இறக்கி விடல. பாட்டி அப்படின்னா நீங்க அப்பவே வந்துட்டீங்களா? வேற பாட்டி எப்போ வந்தான்னு நினைச்சா நீ? ஓனர், இங்க ஒரு தவறு நடந்துட்டு ஓனர். நீ பண்ணது மொத்தமே தவறுதானே. கிளவி கீழே போட்டு மண்டை உடைச்சு விட, கீழே இறக்கி விடல. ஏமா ஏமா ஏமா. ஓனர் மன்னிச்சிருங்க ஓனர். என்னால மன்னிப்பு வேண்டி கிடக்கு. கிளவி இதுக்கு கையில வச்சுக்கிட்டு காதல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பையன காதல் யார பார்த்தா வரேன்னு व्यवस्था இல்லையா? சாவர கிளவி இதுக்கு வச்சுட்டு ஐ லவ் சொல்றியே, செத்து போச்சு ஐ லவ் பண்றது. ஓனர் ஏதோ தெரியாம நடந்து போச்சு ஓனர். பாட்டி மன்னிச்சிருங்க பாட்டி. என்னட்ட மன்னிக்கது, எதுக்குல நீ அப்படி தூக்குனா? பாட்டி அது வந்து வேற பொண்ணுன்னு நினைச்சு உங்களை தூக்கிட்டேன். என்னது வேற பொண்ணு நினைச்சு பாட்டி தூக்குனியா? இல்ல இந்த கிழவிக்கு பொண்ணுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியலையா? காதல் உனக்கு அந்த அளவுக்கு அவன் கண்ணை மறைச்சு வச்சிருக்கே. இல்லங்க ஓனர், சாரிங்க ஓனர். சாரி பூரி நீட்டு இப்ப கேளு. ஆமா, யார பொண்ணு காதலிக்கேன்னு சொல்லி யார் அந்த பொண்ணு? இன்னொரு கிழவின்னு சொல்லிராதல, சாக்காவி கிழவி சேர்த்து போயிடும். ஓனர் கிளவி யாராவது காதலிப்பாங்களா? நீ இவ்வளவு நேரம் காதலிச்சிட்டு இருந்தியல, அதுக்கு பேர் என்னது? ஓனர் அது வந்து ஏதோ தெரியாம நடந்த பிழை ஓனர். கண்ணு வீட்டுக்குள்ள வந்த உடனே கொஞ்சம் மங்கலாயிடுச்சு ஓனர். நல்ல ஆவல இந்த வீட்டு ஓனர் கிளவி லவ் பண்ணிருப்ப நீ. ஓனர் ஓடி பேர் இங்கே நிக்காத. சே, யூனிட் வந்து குமரி மட்டும் இல்ல, கிளவியை நம்ம தான் காப்பாத்த வேண்டியிருக்கு. ஏ பாட்டி, அவனுக்கு தான் அறிவு இல்ல, தூக்கி கையில வச்சிட்டு இருக்கான். இதுல ஐ லவ் யூன்னு பாட்டு வேற. அவன் தான் ஏதோ கனவு உலகத்துல இருந்து தூக்கிட்டான். உங்களுக்கு அறிவு இல்லையாக்கா? நீங்க என்னத்தை யோசிச்சிருந்தீங்க பாட்டி? நான் ஒரு வயசான கிளவி, நீ இறக்கி விடலான்னு சொல்ல வேண்டியதானே? அது வந்துமா சரோஜா, உங்க தாத்தா அந்த காலத்துல இப்படிதான் அடிக்கடி என்னைய தூக்கிக்கிடுவாவ. அந்த ஞாபகம் வந்துட்டா அதான் அமைதியா இருந்துட்டேம்மா. நாசமா போச்சு, இதெல்லாம் விளங்கின மாட்டேன். அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் காணும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, அவள் அவனுக்கு இப்போ காதலியானாளே, என்னை மறந்து போனாளே. தாத்தாக்கு என்னாச்சு? கிழமை எதுக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு? தாத்தா என்னாச்சு தாத்தா? எம்மா வானரு, எனக்கு வந்திருக்க இந்த நிலைமைய நான் எப்படிமா சொல்லுவேன்? வாயில தான் சொல்லணும், கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது எதுக்கு? அவ என் கண்ணை பறிச்சுட்டு போயிட்டாமா.
கண்ணை பிடுங்கின பிறகு எப்படி தண்ணி வராம இருக்கும்? கண்ணை பிடிக்கிட்டாளா? கண்ணை பிடுங்கினா ரத்தம் தானே வரும் தாத்தா. உங்களுக்கு எப்படி தண்ணி வருது? என் மனசுல இருக்க கவலை தண்ணியா கொட்டுதுமா, தண்ணியா கொட்டுது. என்னாச்சு தாத்தா? என்ன பிரச்சனை? என் காதல் தோல்வி ஆயிருச்சுமா, தோல்வி ஆயிருச்சு. என்னது காதல் தோல்வியா? அதுவா கம்பு நீர் தெரியுமாடா? எம்மா ஓனரு, இந்த கம்பு கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நான் தாம்மா இதுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இது சப்போர்ட்டுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டியோ? இல்லம்மா, இதுக்குதான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க சப்போர்ட். இப்போ என்ன பிரச்சனை தாத்தா? காதல் தோல்வி ஆயிட்டுமா, தோல்வி ஆயிட்டு. அந்த பாப்பாவை என் மனசுக்குள்ள ரோஜாவா நட்டு வளர்த்துட்டு இருந்தேம்மா. என்னது பாப்பாவை ரோஜாவா நட்டியலா? ஆமாமா, காதல் செடிய என் மனசுக்குள்ள வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு இருந்தேன். தண்ணி எதுக்கு ஊத்தணும்? அந்த கண்ணுல சாடிட்டு இருக்க இதாங்க திருப்பி விட வேண்டியதானே? அது இன்னைக்கு வேரோட புடுங்கிட்டு போயிருச்சுமா. அதனாலதான் என் கண்ணு வழியா தார தாரையா தண்ணி கொட்டுது. சோ இப்போ அதுக்கு என்ன செய்ய? அவன் யார காதலிச்சு என்ன நடந்துச்சு? ஓனரு, அது பெரிய கதைமா, சொன்னா புரியாது. சொல்லலனாலும் புரியல. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, அவள் பறந்து போனாலே. அவ போறதுக்கு முன்னாடி நீங்க போய் சேர்ந்துற போறீங்க தாத்தா. மெதுவா போங்க. ஏ அம்மம்மா, இந்த கிழவனே இந்த காதல் காதல் இப்படி துடிச்சிட்டு இருந்தா என் தம்பியெல்லாம் என்னத்த சொல்றது? இந்த வீட்டுல வயசான கிழவன்ல இருந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் காதல் காதல் சுத்திட்டு தான் இருக்கு. இதுவெல்லாம் எங்க கொண்டு தள்ளன்னு தான் தெரியல. அவ்வளவு கண்ணுக்கு ஒண்ணு போல பேதி இருக்குது. அங்க என்னடா அந்த சுக்காக்க கிளவிட்டு கேச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இங்க என்னடா அந்த கிழவனார் கண்ணீர் வச்சுட்டு போறாரு. இங்க என்னதான் நடக்குன்னு தெரியல. ஒரே பயண கதலால இருக்கு. என்னாச்சுக்கா ஒரு மாதிரி ஆப்ப விட்டுட்டே இருக்கிய? அது கறி குழம்புல சாப்பிட்டோம்மா. கறி நல்லா டேஸ்டா இருக்குன்னு அள்ளி அள்ளி தின்னுபிட்டேன். இப்போ அது தொண்டைக்குழி வரைக்கும் வந்து அடைச்சிட்டு நிக்குது. சொட்டு சோடா குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்குமோ தங்கச்சி? அப்படியாக்கா, யாரையாவது கூப்பிட்டு சோடா வாங்கிட்டு வர சொல்லுவோமா? ஓ சரிம்மா தங்கச்சி, 2 மடக்கு குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்க பாரு, குடுமியோ பிஷாண்டி மாவுல நிக்கவாவியல கூடு. ஏலா குடுமி, மீன்காரி மாவுளே, இங்க வாங்களா. என்ன பாட்டி? மறுபடியும் அந்த பாட்டி தலையில பேண்ட் மாறன்னு சொல்லிராதங்க, நாங்க வாடிடுவோம். ஏலா குடுமி, அது இல்ல, அக்கா தலையில நானே பேன்லாம் பாத்துட்டேன். என்னது? பாட்டி தலையில நீங்க பேண்ட் பார்த்தீங்களா? எத்தனை பேண்ட் எடுத்தீங்க? பேன்லாம் இல்ல, அக்கா தலையில வியாக்கூர் வந்திருக்கு, அதனாலதான் அப்படி கடிச்சிருக்கு. பஸ்ல வந்தோம்ல, வெக்க தாங்க முடியாம வியாக்கூர் வந்திருக்கு. அததான் உங்களை கூப்பிட்டு என்னன்னு பாருங்கன்னா ஒருத்தையும் பார்க்க மாட்டேன்ல ஓடுறிய. இதுதான் நீங்களும் பெரியவியல மதிக்கிற லட்சணம் போல. சரி, அக்காவுக்கு சாப்பிட்டது நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்கான். ஒரே ஒரு சோடா பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுங்க, சரியாயிரும். அவியான கடையா வச்சிருக்காவ சோடா விக்கிறதுக்கு. இந்த தெருமுக்குல ஒரு மளிகை கடை இருக்கு. நாம பஸ்ல வரும்போதே பாத்துட்டு தான் வந்தேன். அந்த கடையில போய் நீனும் இவ்வளவு ஒரு சோடா பாட்டில் வாங்கிட்டு வாங்க. ஏலா, தெரியாத ஊரு, ஒருத்திக்கு ஒருத்தி துணையா போனா நல்லா இருக்கும்ல. அப்புறம் ஒருத்திய காணோம்னா நாங்க தேடிட்டு தெரியணும். 2 பேரும் போனீங்கன்னா பேசி பேசி வந்துருவியல்ல. ஏலா மீன்காரி மாவுல நீ எவ கூட போ. ஏலா குடுமி, எதுக்கு கொதிக்க? மீன்காரி மாவுல கூட்டிட்டு போய் ஒரு சோடா வாங்கிட்டு வா. ஏக்கா, ரூபா இருந்தா தாங்கக்கா சோடா வாங்கிறதுக்கு. தங்கச்சி. ஏலா குடுமி, இந்தா சீக்கிரமா ஓடி போய் 2 பேரும் ஒரு சோடா வாங்கிட்டு வாங்க. ஏக்கா 5 நிமிஷத்துல வந்துருவாள்வ, குடிச்சியல்னா சரியா போயிரும். சரிமா தங்கச்சி. எந்த சாக்லேட்டுமா? இதுவா? 5 ரூபாமா? ஒழுங்கா சோடா வாங்கு. சோடா வாங்குறதுக்கு
சரிங்கம்மா வேற அப்புறம் இந்த சாக்லேட் ஒண்ணு ரெண்டு ரெண்டு அப்புறம் அந்த பிஸ்கட்ல ரெண்டு தந்துருங்கண்ணே. எந்த பிஸ்கெட்டுமா? இதோ இந்த பிஸ்கட் தானே, இதுல ஒரு ரெண்டு தந்துருங்க. சரிம்மா இந்த தாரேன். என்ன என்னங்க ரூவா? சுக்காக்கோ எப்போ வந்தா? இப்பதான் வந்து பேபிமா. ஆமா இவ்வளவு நாளா நீ எங்க இருந்தா? எதுக்கு இவ்வளவு நாளா எங்களை வந்து பார்க்கவே இல்ல? உன்னைய நிறைய இடத்துல தேடி பார்த்தேன் தெரியுமா? என் புருஷன் கூட வந்து பேசினாரு, அப்ப கூட வரவே இல்ல. என்னாச்சு உனக்கு சுக்காக்கோ? அப்படி எங்க மேல எல்லாம் என்ன கோவம் உனக்கு? எனக்கு யார் மேல எந்த கோவமும் இல்ல, ஒரு சின்ன வருத்தம், அதனாலதான் என்னால வர முடியல. சுக்காக்கா பச்சைக்கிளி, ஹாய் பச்சைக்கிளி, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். என்னாச்சு பச்சைக்கிளி, நீ பார்க்க கூட உங்களுக்கு பிடிக்கலையா? சுக்காக்கோ உனக்கு தான் எங்களை பார்க்க பிடிக்கல, ஓடி போயிட்டா. ஏன் அப்படி பண்ண? எதுக்காக இத்தனை நாளா வராம இருந்தா? அதான் சொன்னனே, எனக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு, அதனாலதான் அங்கிருந்து போயிட்டேன் பேபிமா. நீ போயிட்டா, ஆனா உன்னையால சில பேர் எவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தா தெரியுமா? என்னால வருத்தப்பட்டாங்களா? ஆமா, யார் அந்த சில பேர் எதுக்காக வருத்தப்பட்டாங்க? என்னையெல்லாம் தேடக்கு இந்த உலகத்துல யார் இருக்காங்க? நாங்க இருந்ததுதான் சில பேருக்கு பிடிக்கல, அதனாலதான் போயிட்டேன். ஆமா யார் இருந்து சில பேர்? பச்சைக்கிளி தான் சொன்னாங்க, இங்க இருந்து போயிடு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படிலாம் பேசுனாங்க. அவங்கள ஏதோ வருத்தமா பட்டாங்க. ஏன் இப்படி பண்ண சுக்காக்கோ? கோவத்துல ஏதோ போயிட்ட வேற திரும்பி வரலாம்ல? அவள ஏதோ கோவத்துல தான் சொல்லிட்டா, உனக்கு தெரியாதா? எதுக்காக இவ்வளவு நாள் வராம இருந்தா? சரி பேபிமா, போனது விடு, இனி நடக்க போறது நல்லதா நடக்கட்டும். இப்ப நான் எதுக்காக வந்தேன்னா, பாப்பாக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷனுக்கு மாணிக்க நீ கூப்பிட்டானா, அதுக்காக தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, வேற எதுக்கு வரலையோ? இல்ல பேபிமா, எனக்கு வேற யாரு இங்க இருக்கா? என் ஃப்ரெண்டு கூப்பிட்டதுனால தான் அவனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன். சுக்காக்கோ என்னை மன்னித்து விடுங்கள், ஏதோ அன்று கோபத்தில் அப்படி பேசிவிட்டேன். நீங்கள் போன பின்பு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? பரவாயில்ல பச்சைக்கிளி, அதை விடுங்க. நீங்க வருத்தப்பட்டதே ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆமா, எப்ப கல்யாணம் உங்களுக்கு? சுக்காக்கோ என்ன கேட்க நீ? அவளுக்கு கல்யாணமா? ஆமா, பச்சைக்கிளிக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கல்ல. மாப்பிள்ளை கூட கௌதம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேனே, அந்த கல்யாணம் என்னாச்சு? அந்த கல்யாணமா யார் ஏற்பாடு பண்ண? அப்பவே நின்னு போச்சு. என்ன சொல்ற பேபிமா? ஆமா சுக்காக்கோ, அதெல்லாம் அப்பவே நின்னு போச்சு. நாங்களே கௌதம் வேண்டான்ட்டு நிறுத்திட்டோம். அவங்க அம்மா கிட்ட எங்க டாடியே வேண்டான்னு சொல்லிட்டாரு. அந்த கல்யாணமா நடக்க போறதும் கிடையாது. நீ அதை நினைச்சிட்டு அங்க இருந்து போனியோ? இல்ல பேபிமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் போனேன். முதல்ல ஏதோ சில பேர் வருத்தப்படுத்திட்டாவா கோவப்படுத்திட்டாவா, இப்ப வேலை இருந்துச்சு அதனால போனேன்னு சொல்லியா? எது உண்மை சுக்காக்கோ? எல்லாமே உண்மைதான் பேபிமா. பச்சைக்கிளி, சாரி பச்சைக்கிளி. நான் தான் உங்களிடம் கேட்க வேண்டும். ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல பச்சைக்கிளி. சுக்காக்கோ ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம இதை பத்தி பேசுவோம், சரியா? நீ ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஓடி போயிடாத, இங்கே இரு, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, சில முடிவுகளும் எடுக்க வேண்டியிருக்கு. என்ன விஷயம் பேபிமா? அது நான் பிறகு சொல்லி, நீ போய் குளிச்சுட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்க. சரி பேபிமா. வாருங்கள், நான் உங்களுக்கு குளிக்கிற இடத்தை காமிக்கிறேன். சரிங்க பச்சைக்கிளி. ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நீங்கள் வந்து விட்டீர்கள் அல்லவா? நான் வந்ததுனால சோகமாயிட்டீங்களா? இல்லை சுக்காக்கோ, சந்தோஷத்தில் சோகம் வந்து விட்டது. சந்தோஷமா இருந்தா சிரிப்பு தான் வரணும். உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கும் பச்சைக்கிளி, சரிங்க? இது போதுமா? ரொம்ப சூப்பரா இருக்கு, வாங்க போலாம். அடடா, இவன் பேசுற பார்த்தா இவனுக்கும் காதல் இருக்கும் போல இருக்கே. சரி சரி, நல்ல விஷயம் நல்லபடியா நடந்தா சரி. ஃபங்க்ஷன் முடியட்டும், பேசி முடிச்சிருவோம். எல்லாமே சூப்பரா இருந்துச்சுல. சிப்ஸ் தான் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஆமா ஆமா. சரி வா போவோம். குடுமி சோடா வாங்க. ஐயோ அத மறந்து தொலைச்சிட்டேன். என்ன மீதி ரூபாய்க்கு ஒரு சோடா பாட்டில் கொடுத்துருங்க. எம்மா பாப்பா, மீதி 1 ரூபாய் தான்மா இருக்கு. என்னடா சொல்றியா? மீதி 1 ரூபாய் தான் இருக்கா? ஆமாமா, எல்லாத்துக்கும் வாங்கி சாப்பிட்டீங்களா? சரியா போச்சு, மீதி என்ன 1 ரூபாய் தான் இருக்கு. கருவாடே எல்லாம் ஒண்ணால வந்தது. இப்போ அந்த கிழக்கு என்ன பதில் சொல்றது? நான் மட்டும் வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பா மீதி ரூபாய் இருந்திருக்கும். கிழவிக்கு அழகா சோடா வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பேன், எல்லாம் ஒண்ணால வந்தது. நீ மட்டும் எல்லாம் தின்னல, நான் மட்டும் சும்மா நிக்கணுமா? நான் அழகா சாப்பிட்டுட்டு அழகா சோடாயும் வாங்கிட்டு போயிருப்பேன். நீ சேர்ந்து தின்னதுனால தான் இப்ப சோடா வாங்க முடியல. எல்லாம் ஒண்ணால வந்ததுதான் கருவாடே. இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சோடா வாங்கிட்டு கிளம்புவான்னு, நீ தான் கேட்கல. எனக்கு தெரியாது, ஏதாவது பண்ணு. அண்ணே மிச்சம் தான் 1 ரூபாய் இருக்குல்ல, கொஞ்சோண்டு சோடாவது கொடுங்களா? கொஞ்சோண்டு சோடாவா? அதெல்லாம் தர முடியாதுமா. எதுக்கு நான் இப்படி பேசுறீங்க? உங்க கடையில தானே எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். கொஞ்சோண்டு தாங்கண்ணே, ஒரு 4 சொட்டு இருந்தா கூட போதும். கையில சொத்தோல ஊத்துங்க, நான் கொண்டு போய் எங்க பாட்டிக்கு கொடுத்துறேன். இங்க பாருமா, அப்படிலாம் சோடாவை உடைச்சி ஊத்த முடியாது. சரி சோடாவோட
சோடாவோட பாட்டிலா? ஆமா அந்த 1 ரூபாய்க்கு பாட்டிலையாவது தாங்க. பாட்டில் வச்சு என்னமா பண்ண போறிய? நீங்க தாங்க நாங்க பண்ணிக்கிட்டியோம். 1 ரூபாய்க்குலாம் பாட்டிலாம் தர முடியாது. நாங்க உங்க 1 ரூபாயை பிடிங்க வாங்கிட்டு கிளம்புங்க.